இருக்கு. சூப்பரா இருக்கு மிலி. வாவ் மிலி, மிலி சூப்பர். செமையா இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் தேவைப்படும். அஜூபா ஃப்ளவர். அதுக்கப்புறம் என்னோட இந்த ஃப்ளவர் புக் கம்ப்ளீட் ஆயிடும். அத நான் உனக்காக அந்த ஃப்ளவரை கொண்டு வந்து கொடுக்கறேன். ஏய், இந்த பைந்தாங்கோலியால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உனக்கு ஃப்ளவர் என்ன செடியை கொண்டு வந்து கொடுக்கறேன். அட செடியோ மரமோ எதுக்கு? காடை கொண்டு வந்துடுறேன். இங்க பாரு, இந்த ஃப்ளவர் கோல்டன் ஹில் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். நல்ல வேளை தப்பிச்சோம். அப்படின்னா நாங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளவரை எடுத்துட்டு வரோம். இல்ல இன்னையோட 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த ஜூபா ஃப்ளவர் இன்னைக்கு தான் பூத்திருக்கும். அதுவும் இன்னைக்கு மட்டும் தான் பூத்திருக்கும். சோ இந்த ஃப்ளவரை நீங்க எனக்காக எடுத்துட்டு வரணும். நீங்க செய்வீங்கல்ல ப்ளீஸ்? கோல்டன் ஹில்ஸ் ஜங்கிளா? நீ சொன்னது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு தானே பூத்திருக்கு. ஒரு நாள் வெயிட் பண்ணி பாப்போமே. நான் அதை உனக்காக நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். நன்றே செய்யாத இன்றே செய்யன்னு சொல்லிருக்காங்கல்ல. அந்த அஜூபா ஃப்ளவரை நான் இன்னைக்கே கொண்டு வர போறேன். டாடா பை பை see you. தேங்க்ஸ் மாதவ். ஆல் தி பெஸ்ட். கோபால், அந்த ஃப்ளவரை நான் தான் எடுத்துட்டு வருவேன். இந்த தடவை அந்த ஃப்ளவர் கண்டிப்பா எப்படியாவது கிடைச்சிரும். இவங்க நிச்சயமா அதை எடுத்துட்டு வருவாங்க. நான் தான் முதல்ல வந்தேன். அதனால வசூலி பாய் எனக்கு தான் உதவி பண்ணுவாரு. நான் இருக்கும்போது வசூலி பாய் எப்படி உனக்கு உதவி பண்ணுவாரு? நான் வசூலி பாயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், தெரியும்ல? வசூலி பாய் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. அட மாதவ், நீ சொன்ன இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஒன்னும் செல்லம், கவலைப்படாத. வசூல எல்லாருக்கும் உதவி செய்வான். நீங்க எல்லாரும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இதுதான் ஜங்கல் ஃபீல் டூர். இதுல எல்லா காட்டு விலங்குகளையும் பார்க்கலாம். இதுல அஜுபா பிளாட் ஸ்டாப்பிங்கும் இருக்கு. ஒரு வேளைக்கு இந்த டூர்ல நீங்க காட்டை ஃபீல் பண்ணலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன். கங்காரு கோல்டன் ஹில்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கா? என்னோட செல்ல கொட்டை லட்சுமண, கங்காரு இங்க இருந்து தானே ஆஸ்திரேலியா போனுச்சு. குதிச்சு போச்சு. சரி, சீக்கிரம் சொல்லுங்க, டூருக்கு வரீங்களா இல்லையா? ஏன்னா என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்கப்பா. ரெடியா? நாங்க ரெடியா இருக்கோம் வசூலியனா. ஆனா டூர்ல காத்தோட ஃபீல் வரலன்னா என்ன பண்றது? திரும்ப கொடுத்துடுவீங்கல்ல? உங்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிடும். நானும் லக்ஷ்மண் அதுக்கு ரெடி வசூலி பாய். நீ ரெடி தான், ஆனா நாங்க ரெடி ஸ்டடி கோ, தெரியல? எந்த வசூல் என்ன எவர் ரெடிப்பா? கரெக்டா 4 மணிக்கு காட்டோட என்ட்ரில மீட் பண்ணலாம். மணி 4 ஆக போகுது. கோபாலுக்கும் லக்ஷ்மணுக்கும் வாழ்க்கையே மாற போகுது. வாங்க வாங்க. அம்மா கோபாலு, சைக்கிளோட டயர்ஸ் புஷ் ஆயிடுச்சு. கதை கந்தல் ஆயிடுச்சு. இத செஞ்சது கண்டிப்பா அந்த மாதவும் அவனோட 2 ஜால்ராக்களா தான் இருக்கணும். சரி வா லக்ஷ்மண், நம்ம இப்பவே கிளம்புனாதான் பிடிக்க முடியும். ஜம்ப் பண்ணவா வசூலி அண்ணா, நான் ஜம்ப் பண்ணவா? சொல்லுங்க. இப்ப நீ ஜம்ப் பண்ணாதடா. எப்ப பார்த்தாலும் தப்பான டைம்ல தான் ஜம்ப் பண்ற. நான் சொன்ன இடத்துல போய் வெயிட் பண்ணு போ. ஓகேவா? வந்துடுறான். போங்க வசூலி பாய், போங்க. 4 ஆயிடுச்சு. ஆனா கோபாலும் லட்சுமணன் வரலையே, அவங்க எங்க போனாங்க? அட, அவங்களுக்காக வெயிட் பண்ணா நம்மளுக்கு லேட் ஆயிடும். சீக்கிரமா வண்டி எனக்கு கிளம்புங்க. லக்கி சொல்றது கரெக்ட் தான். நாம கிளம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப இருட் ஆயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் காட்டை சுத்தி பாக்குற ஃபீலே இருக்காது. அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க, அந்த ஃபீல் இல்லைன்னா காசை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய நஷ்டமாகுமே. சரி, நான் வண்டியை எடுக்கிறேன். ஒழுங்கா புடிச்சுக்கங்க. கோபாலு, ஜீப் நம்மள விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அவங்க தான் நமக்காக மேப்ப விட்டுட்டு போயிருக்காங்களே. இந்த மேப் இருக்கிறதால நாமளே தனியா போய் அஜுபா ஃப்ளவரை எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தியா, ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. லெட்ஸ் கோ கோபாலு. அவங்கள ஃபூல் ஆக்கிட்டு அது நாம எடுத்துட்டு வந்துடலாம்.
வசூலி பாய் தவளை. என்னடா என்ன காத்தோட ஃபீல் இருக்கா? இல்ல, கவர்மெண்ட் வந்து சரி பண்ணாம 10 வருஷம் ஆன ரோட்ல நம்ம போற மாதிரியே இருக்கு வசூலி பாய். அடடா, மேப் எங்க போச்சு? இதுக்கு மேல எப்படி போறதுன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்றது? இப்ப நான் குதிக்கவா சொல்லுங்க சொல்லுங்க வசூலி அண்ணா. என்ன இது, இந்த கங்காரு பேசுது. எப்ப பார்த்தாலும் தப்பான டம்கேவா, வேற எங்கேயாவது போய் ஜம்ப் பண்ணி தொலை. அப்போ அது இந்த கங்காருவா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அட இதெல்லாம் விட்டு தள்ளுங்க வசூலி பாய். அந்த அஜூபா ஃப்ளவர் எங்க இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரிய மாட்டேது. ஆனா நம்ம கிட்டக்குள்ள வரும்போது லெஃப்ட் ரைட் ஆயிடுச்சு, ரைட் கொஞ்சம் லெஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, லெஃப்ட் எடுக்கிறது தான் ரைட்டா இருக்கும். புரிஞ்சுதா? போலாமா? அப்போ இவங்க நம்மள விட்டு போனாங்க. இப்போ இவங்களை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. ரூட்டை மாத்தி அனுப்ப போறேன். வழி கிடைச்சிருச்சு. இவங்க இப்ப காட்டுக்குள்ள போவாங்க, நாம போய் அந்த பூவை எடுத்துருவோம். ஓகேவா பார்ட்னர்? So smart, கோபாலு. You're genius. நாம என்னவோ வழி மாறி வந்துட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நாம என்ன பண்றது லக்கே? வாய மூடு அழுமுச்சி லக்ஷ்மண். வசூலி பாய்க்கு காட்டுல எல்லா ரூட்டும் தெரியும். ஆமா, இதான் அது அஜுபா ஃப்ளவரோட ஸ்டாப். என்ன, இதுதான் ஸ்டாப்பா? சீக்கிரம் லக்ஷ்மண். லக்கி நீங்க போய் அந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். சிங்கம் வந்துருச்சு. வண்டி எடுங்க, சீக்கிரமா வண்டி எடுங்க. அட கங்காரு எப்படி சிங்கமா மாறுச்சு? இந்த தடவை அவன் சிங்க வேஷத்துல வந்திருக்கான் போலயே. அட காட்டோட உண்மையான ஃபீல் இதுதான்ப்பா. நீங்க எதுக்காகவும் பயப்பட வேணாம். இத பாருங்க, நான் ரொம்ப தைரியசாலி. இந்த சிங்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு பாருங்க. ரக்கத்து கத்து கத்தி மியாவ் மியாவ் மியாவ். என்னடா சொல்லக்கூட்டு சொல்லம் புரியுதா? இது அந்த சிங்கம் இல்ல, உண்மையான சிங்கம். நாம தப்பிச்சிடலாம். வசூலி பாய், வண்டி எடுங்க, இல்லைன்னா நம்ம காலி ஆயிடுவோம். கோபாலு, அதோ பாரு அஜூபா ஃப்ளவர். அஜூபா ஃப்ளவர் நாம தான் மில்லி கிட்ட கொடுக்க போறோம். எப்போ நமக்கு தொல்லை கொடுக்கற அந்த 3 பேரும் திரும்பவும் தொல்லை கொடுக்க வந்துட்டாங்க. கோபாலு, இப்போ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாகணுமே. இது ரியல் லைன் கோபாலு, தப்பிக்கணும். மரத்து மேல ஏறு, சீக்கிரம். வசூலி பாய், நிறுத்தாதீங்க, ஓட்டுங்க. ஓட்டுங்க வசூலி பாய். வசூலி பாய், வசூலி பாய், வண்டியை நிறுத்துங்க. அஜூபா ஃப்ளவர் கிடைச்சிருச்சு. அது அங்க பாருங்க.
இங்க நம்மள சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு இங்க ஃப்ளவர் கேக்குதா? என்னால வண்டியை நிறுத்த முடியாது. என்னடா லாலிபப்ப வாங்கிட்டு அமைதியா போகுது. டேய் லக்கி, நீ பெரிய ஆள்றா. லக்கி நீ ரொம்ப ஸ்மார்ட்டா. அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. கிடைச்சிருச்சு அஜூபா ஃப்ளவர். என்ன யம் 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 யம். இந்த இடத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன். மரியாதையை விட்டுடு கோபால். மில்லிக்காக இதை நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல, கோபால் தான் குதுப்பான். இல்ல மாதவ் தான் கொடுப்பான். அது அஜூபா ஃப்ளவருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஓ, அப்படின்னா இத பறிச்சா நீங்க ஃபைன் கட்டணுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. உங்கள யார் இப்போ ஃபைன் கட்ட போறீங்க அத சொல்லுங்க. தெரியாது. கோபால், இந்த ஃப்ளவரை நீயே கொண்டு போய் மில்லிக்கு கொடுத்துரு. ஓகேவா? போ 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 போ. இல்ல பரவாயில்ல மாதவ், இந்த ஃப்ளவரை நீயே மில்லி கிட்ட கொடுத்து பேர் வாங்கிக்கோ. அட இல்ல இல்ல இல்ல, நீயே வச்சுக்கோ. உனக்கு இது நல்லா இருக்கும். காதுல வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அட இல்ல 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 இல்ல, மில்லி உனக்கு தான் நல்ல ஃப்ரெண்டு, நீயே கொடுத்துரு. அட நான் எப்படி கொடுப்பேன் கோபால்? இது உன்னோடது தானே, நீயே வச்சுக்கோ. இங்க பாரு, மில்லி உனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவ உன்கிட்ட தான் இத கொண்டு வர சொல்லி கேட்டா. நீயே கொடுத்துரு. நீ தானே பறிச்ச. நீயே கொடுத்துரு. நீ தான் பறிச்ச. நீ தான் கொடுக்கணும். நீ தான் பறிச்ச. நீ தான் என்ன கொடுக்கணும். பாய்ஸ், காட்டோட ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதா?